மானஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணிகள் 2வது நாளாக நீடிப்பு. கொண்டா நகரம், பழவூர் பகுதிகளில் 2 மாநில அதிகாரிகள் மேற்பார்வையில் கழிவுகள் அகற்றம். கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி வழியாக மனித கழிவுகளை ஏற்றி வந்த 2 வாகனங்கள் பறிமுதல். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேருவார்கள் என்ற முகாந்திரம் இல்லை. திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலி. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 துப்பாக்கி ஏந்திய போலீசார் கூடுதலாக பாதுகாப்பு. ஆந்திராவை நோக்கி சென்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி திரும்பியது. வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிரொலி. நாகை, சென்னை, கடலூர் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். ஆழ்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. கீழமாசி வீதி, வெத்தலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வாகன நிறுத்துமிடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்தால் கடும் நடவடிக்கை. அமைச்சர் KN நேரு எச்சரிக்கை. பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் உடன் வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை. குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர் பயிற்சி மையத்தில் நடைபெறும் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாயில் தவறி விழுந்து 3 சகோதரர்கள் மாயம். 2வது நாளாக தேடும் பணிகள் தீவிரம். கோவையில் IT ஊழியருக்காக பீகாரிலிருந்து வாங்கி வரப்பட்ட கள்ள துப்பாக்கி 6 தோட்டாக்கள் பறிமுதல். 3 பேரை பிடித்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. சென்னை பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் படுகாயம். கடந்த 4ஆம் தேதி இதே பகுதியில் ஜன்னல் ஸ்லாப் இடிந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம். கடலூர் மாவட்டம் கொத்தட்டை பகுதியில் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. தனியார் பேருந்துகளை இயக்க மறுத்து போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு அழைப்பு. அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் 3ஆம் பாலினம் என்ற பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துவேன். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் பேச்சால் சர்ச்சை.
உலகம் முழுவதும் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். உக்ரைன் போர், இஸ்ரேல் தாக்குதல் குறித்து வருத்தம். ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் தாக்குதல். கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தை குறிப்பிட்டு முழக்கம். அல்லு அர்ஜுன் வீடு தாக்கப்பட்டதற்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம். ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 8,46,00,000 ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களின் சேவையை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.